முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லஅலமன் அக்வாமன் மின் உம்மதி யஅதூன யௌமல் கியாமத்தி பிஹஸனாத்தின் அம்சாலி ஜிபாலி திஹாமா. யா அல்லாஹ், நாளை மறுமையிலே நம்முடைய சமூகத்திலிருந்து சில மக்கள் வருவார்கள். அவர்கள் திஹாமுடைய மலைகளை போன்று நன்மைகளை சுமந்து வருவார்கள். யா அல்லாஹ், எவ்வளவு பெரிய பாக்கியம்! திஹாமுடைய மலைகளை போன்று நன்மைகளை சுமந்து வருவார்கள். فَيَجْعَلَهُ اللَّهُ عَزَّ وَجَلَّ هَبَاءً مَنْثُورًا. யா அல்லாஹ், நாளை மறுமையிலே அப்படி திஹாமுடைய மலைகளை போன்ற நன்மைகளை கொண்டு வந்தாலும் அவர்களுடைய நன்மைகள் அனைத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூசிகளை போன்று பறக்க விட்டு விடுவான். எந்த ஒரு புழுதிகள் கிளம்புவதை போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பறக்க விட்டு விடுவான். எந்த நன்மைகளும் அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், சிஃப்ஹும் லனா, அல்லாஹுடைய தூதரே அவர்கள் யார் என்று எங்களுக்கு அறிவியுங்கள். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கொஞ்சம் கேளுங்கள். அம்மா இன்னஹும் இஹ்வானுக்கும் வ மின் ஜில்தத்திக்கும், அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள் தான், உங்களுடைய தோளிலிருந்து வருபவர்கள் தான், அவர்கள் மூமின்கள் தான். வயஹுதூன மினல் லைலி கமா தஹுதூன். யா அல்லாஹ், அவர்கள் 5 நேர தொழுகையை சரியாக நிறைவேற்றுவார்கள். இரவு வணக்கத்தை நீங்கள் எப்படி எடுத்துக் கொண்டீர்களோ அது போன்று அவர்களும் இரவு வணக்கத்தை எடுத்துக் கொள்வார்கள். யா அல்லாஹ், யஹுதூன மினல் லைலி கமா தஹுதூன், நீங்கள் எப்படி இரவு வணக்கத்தை எடுத்துக் கொண்டீர்களோ அது போன்று அவர்களும் எடுத்துக் கொள்வார்கள். யா அல்லாஹ், வலக்கின்னஹும் அக்வாமுன் இதா ஹலவ் பிமஹாரிமில்லாஹி இன்தஹகூஹா. யா அல்லாஹ், அவர்கள் தொழுவார்கள், இரவு வணக்கங்களில் எல்லாம் ஈடுபடுவார்கள், நன்மைகளை திஹாமுடைய மலையளவு கொண்டு வருவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூசிகளை போன்று அவர்களுடைய நன்மைகளை பறக்க விட்டு விடுவான். அவர்கள் யார்? யார் அவர்கள்? இதா ஹலவ் பிமஹாரிமில்லாஹ், தனிமையிலே அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்ட ஹராமான காரியங்களை அல்லாஹ் பார்க்கின்றான் என்ற உணர்வு இல்லாமல் மீறி விடுவார்கள். இவர்கள்தான் அவர்கள். திஹாமுடைய மலைகளை போன்று கொண்டு வருவார்கள், தொழுவார்கள், இரவு வணக்கத்தில் ஈடுபடுவார்கள், முசல்லிகளாக அல்லாஹுடைய இபாதசாலிகளாக வெளிப்படையாக தோன்றுவார்கள். ஆனால் தனிமை என்று வந்துவிட்டாலே அல்லாஹ்விற்கு பாவம் செய்வதற்கு, அல்லாஹுடைய ஹராமான காரியங்களை செய்வதற்கு எந்த கூச்ச உணர்வும் எந்த வெட்க உணர்வும் படமாட்டார்கள். இந்த தன்மை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். தொழுவோம், அல்லாஹ்வை வணங்குவோம், அல்லாஹ்வின் பக்கம் அழைப்போம். ஆனால் தவறான படங்களை இரவுகளிலே தனிமையிலே பார்த்து கொண்டிருப்போம். தவறான செயல்பாடுகள், இந்த மாஸ்டர்பேஷன், இந்த சுய இன்பம் காண்பது போன்ற மிகவும் அல்லாஹ்வால் வெறுக்கத்தக்க ஹராமான காரியங்களை எல்லாம் எந்த உணர்வும் இல்லாமல் செய்து கொண்டிருப்போம். இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் எம்மை பாதுகாத்தவர்களை தவிர. கண்ணியத்துக்குரியவர்களை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். மார்க்க அறிஞர்கள் சொல்லுவார்கள், இத்தகில்லா இத்தகில்லா இத்தகில்லா, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். லா தஜ்அலில்லாஹ அஹ்வனன் நாதிரீன இலைக், அல்லாஹ்வை உங்களை பார்ப்பவர்களிலேயே கடைசி தரமுடையவர்களாக ஆக்கிவிடாதீர்கள். உங்களுடைய எல்லா ஞானங்களையும் செயல்பாடுகளையும் அல்லாஹ் அறிந்திருக்கின்றான். நாளை மறுமையிலே நீங்கள் செய்த ஒவ்வொரு செயலும் உங்களுக்கு எதிராக நாளை மறுமையிலே சாட்சி சொல்லும். உங்கள் கண்கள் சாட்சி சொல்லும், உங்களுடைய கரங்கள் சாட்சி சொல்லும். கண்ணியத்துக்குரியவர்களை, இந்த ஹதீஸை இன்னொரு முறை நீங்கள் படித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திஹாமுடைய மலைகளை போன்று நன்மைகளை கொண்டு வருவார்கள். இதா ஹலவ் பிமஹாரிமில்லாஹ், தனிமையிலே அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட ஹராமான காரியங்களை சர்வ சாதாரணமாக அல்லாஹ் பார்க்கின்றான் என்ற உணர்வு கூட இல்லாமல் செய்து விடுவார்கள். வெட்கம் இருக்காது, கூச்சம் இருக்காது. என்னுடைய சமூகத்திலே பெரும்பான்மையான வாலிபர்களும் ஆண்களும் பெண்களும், குறிப்பாக இந்த வயதை அடைந்தவர்கள் இது போன்ற பழக்கங்களில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியைத்தான் இல்ல மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர நாம் கேள்விப்படுகின்றோம். கண்ணியத்துக்குரிய என் வாலிபர்களான ஆண்களே பெண்களே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுவோம். இடத்திலே எல்லா கதவுகளும் எல்லா அறைகளும் பூட்டப்பட்டிருந்தாலும், தனக்கு முன்னால் எல்லா தவறான செயல்களை செய்வதற்கு வசதிகள் இருந்தாலும், இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைபி லஹும் மக்ஃபிரத்து வ அஜ்ருன் கபீர், யார் மறைவிலே அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அவனுடைய மக்ஃபிரத்தையும் மிகப்பெரிய கூலிகளையும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான்.
இந்த கூட்டத்தில் நாம் சேர வேண்டாமா? அல்லாஹ்வை வெளிப்படையாக மட்டும்தான் அஞ்ச வேண்டுமா? தனிமையின் அறையிலே அல்லாஹ்வை அஞ்ச வேண்டாமா? கண்ணியத்துக்குரியவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த செயல்பாடுகளை அல்லாஹுடைய அச்சமில்லாமல், அல்லாஹுடைய நினைவில்லாமல், அல்லாஹ் பார்க்கின்றான் என்ற உணர்வில்லாமல், அல்லாஹ் ஹராமாக்கிய குற்றம் என்ற பயம் இல்லாமல், நாளை மறுமையிலே நரக நெருப்பின் அச்சமில்லாமல், சொர்க்கத்தின் ஆதரவு இல்லாமல் செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்களே, அல்லாஹ் எம்மையும் உங்களையும் மன்னிப்பானாக. அல்லாஹ்வை பயந்து கொள்ளுவோம். நம்முடைய மறைவானவை வெளிப்படையானவை என எல்லாவற்றையும் அல்லாஹ் அறிந்திருக்கின்றான். எம்முடைய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய செயல்பாடுகளை வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் அல்லாஹ் சரிபடுத்துவானாக. எம்முடைய உள்ளத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய அச்சத்தை கொடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியடையக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தருள்வானாக.